அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. தர்மபுரி ஸ்ரீ சாலை விநாயகர் திருக்கோவிலுக்கு போவோம். இத்திருக்கோவில் தர்மபுரி சேலம் சாலையில் தருமபுரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். முற்காலத்தில் மன்னர்கள் நல்ல செயல்களை செய்யும் போதும் போருக்கு செல்லும் போதும் விநாயகரை வழிபட்டு செல்வது வழக்கம். முற்கால மன்னர்கள் காலத்தில் இந்த பகுதி அதிக வனமாக, அதாவது அத்தி வனமாக இருந்தது. இப்பகுதியில் கட்டப்பட்டதே இந்த கோவில். குறிப்பாக போர்க்காலங்களில் இந்த விநாயகரை வழிபட்டு செல்லும் போது உயிர் பலிகள் குறைந்துள்ளது. காலத்தின் மாற்றத்தால் இந்த வனம் நகரமாக மாறிவிட்டது. ஆனால் விநாயகரோ அதே இடத்தில் அப்படியே அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் போரில் உயிர் பலிகள் நடக்காமல் காத்த விநாயகர் இப்போது சாலை விபத்துகளிலிருந்து மக்களை காக்கும் சர்வ வல்லமை உடையவராய் அருள் பாலிக்கிறார் சாலை விநாயகர். இதனை மனதில் கொண்டே தர்மபுரியில் புதிதாக வாகனம் வாங்குவோர் இக்கோவிலில் வைத்து பூஜை செய்த பின்னரே அந்த வாகனங்களை ஓட்டத் துவங்குகின்றனர். வெளியூர் பயணம் மேற்கொள்வோரும் சாலை விநாயகரை வழிபட்ட பின்னரே பயணம் கொள்கின்றனர். புதுமண தம்பதிகள் மனம் முடித்தவுடன் இங்கு வந்து வழிபடுவதும் குழந்தைகளின் பிறந்த நாட்களில் வந்து வழிபடுவதும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இதுபோல நாகதோஷம் நீங்கிட பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. ராகு கேதுவை கொண்டே நாகதோஷம் பார்க்கப்படுகிறது. ராகு கேதுவிற்குரிய தீபாவளி என்று நாகர் திருவுருவங்களுடன் அருள் பாலிக்கும் இவ்விநாயகரை வழிபட நாகதோஷம் நீங்கிடும். கோவில் கிழக்கு நோக்கியது. திருச்சுற்றில் தென்மேற்கில் துர்க்கை, மேற்கே பாலசுப்பிரமணியர், சிவலிங்கம், லக்ஷ்மி தாயார் சன்னதிகள் உள்ளன. ஆலயம் மகாமண்டபம் கருவறை எனும் அமைப்பில் உள்ளது. கருவறையில் விநாயகர் நாற்கரங்களுடன் திருக்காட்சி தருகிறார். விநாயகருக்கு இருபுறமும் ராகு கேதுவாக 2 நாகர்கள் உள்ளனர். திங்கட்கிழமைகளில் இவருக்கு நெய் தீபமேற்றி வில்வ மாலை, அருகம்புல் மாலைகள் சாற்றி விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபட்டால் சங்கடங்களும் கிரகதோஷங்களும் அகலும். விநாயகர் சதுர்த்தி விழா 15 நாட்கள் கோலாகலமாக இங்கு நடைபெறுகிறது. சிறப்பு அபிஷேகம், வெள்ளி கவசம், சந்தனக்காப்பு போன்றவை செய்யப்படுகின்றன. மாலை நேரங்களில் இசை, இலக்கிய, நாடக நிகழ்ச்சிகள் நடைபெறும். சதுர்த்தி நாளில் பக்தர்களுக்கு வழங்கிட 100 கிலோ கடலை மாவு, சர்க்கரை 1½ டன், எண்ணெய் 7 டின் மற்றும் நெய் ஆகியவற்றின் மூலம் 10,000 லட்டுகள் தயார் செய்து நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். நவராத்திரி, மார்கழி தனுர் மாத பூஜை, தமிழ் வருடப்பிறப்பு, சங்கடகர சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். திருமணப்பேறு, நாகதோஷம் நீங்கவும் வாகன விபத்துகளை தவிர்க்கவும் இவ்விநாயகரை வழிபடுகின்றனர். தோஷங்கள் நீங்கி பேரின்ப வாழ்வு தரும் தருமபுரி ஸ்ரீ சாலை விநாயகரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹா. வித்தக விநாயகா விரைகடல் சரணே.